Praise the Lord. பைபிளை தூக்கி பிடிச்சிருவோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமேன். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோமா? Praise the Lord. ஒரு வசனத்தோடு கூட நம்ம இந்த செஷனை ஆரம்பிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 20 23. எஃபிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 20 to 23. எஃபிஷியன்ஸ் ஃபர்ஸ்ட். நம்முடைய ரட்சிப்பின் அவ்வளவு ஆசீர்வாதங்களும் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கு. நிச்சயம் அழைப்பு, யார் அழைச்சிருக்கா, யார் முத்திரையிட்டிருக்கிறா, நமக்காக பலியானவருடைய மகிமை என்ன, எல்லாமே இந்த வசனங்களில் அடங்கியிருக்கு. இப்போ நமக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாம் கற்பனை பண்ணுகிற மாதிரி நீங்கள் கேலண்டர்லேயும் ஃபோட்டோலையும் பார்த்த மாதிரி ஒரு தாடி வச்சு அங்கி போட்ட மனுஷன் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப தவறு. அவர் அப்படி இருந்தாரா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. கத்தோலிக்கர்கள் அந்த காலத்தில் இப்படி வரைஞ்சாங்க. யூதர்கள் அவருடைய உருவத்தை யாரும் வரையல. ஆனால் நம்ம ஒரு இப்போ இயேசு அப்படின்னா உடனே நமக்கு அதுதான் மனசு முன்னாடி கண்ணு முன்னாடி நிற்கிறது அதுதான். ஆனால் அவர் உண்மையிலே மகிமை அடைந்த கிறிஸ்து. அவருடைய போன தடவை நம்ம பார்த்துருந்தோம். அவருடைய பேர் என்ன? ஒரிஜினல் பேர் யாவே. யாவே பிதாவாகிய தேவனுடைய யெஷுவா பார்த்தோம். அவர் பூமிக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு பேர் என்ன? யெஷுவா. இங்கே நம்ம கூப்பிட்றோம். பூமியில் ஒரு வார்த்தை மாம்சமாய் வந்தது. அப்போ அவருக்கு யெஷுவா என்று பேரிடுவாயாகன்னு வந்தது. அப்போ ஒரு பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்ன? பிதாவா? பிதாவுக்குள் இருந்து குமாரன், பிகாட்டன் சன். இதான் ஆதாரம், சோர்ஸ். இப்போ இயேசுடைய பேர் என்ன? அவர் இங்கே பூமிக்கு வரத்துக்கு முன்பாக அவருடைய பெயர் பிதாவினுடைய வார்த்தை. என்னங்க அவர் பேர்? பிதாவுடைய வார்த்தை தான் இங்கே பூமியில் இயேசுவா வந்தார். இப்போ இயேசு சிலுவையில் மரித்தார், எல்லாத்தையும் ஜெயித்தார். அடுத்து பாதாளத்துக்கு இறங்கினார். சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தி பரிசுத்தாவின் வல்லமையில் வெளிக்கொண்டு வந்துட்டார். பாதாளம் பூட்டப்பட்டது. பாதாளத்துக்கு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் உண்டான அதிபதி இப்போ யார்? இயேசு கிறிஸ்து. அந்த திறவுகோல் அவர் கையில் இருக்குது.
மரணத்தை கண்டு நிறைய பேருக்கு பயம். ஆனால் மரணத்தின் திறவுகோல் யார் கையில் இருக்குது? யார்? இயேசு. எங்கள் அப்பா. சொல்லுங்கள், மரணத்தின் திறவுகோல் வாய்த்தன் சொல்லுங்கள், மரணத்தின் திறவுகோல் உடையவர் என்னுடைய தகப்பன் இயேசு. அப்புறம் ஏன் மரணத்துக்கு பயம்? நமக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளோ நாள் இருக்கணுமோ ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருப்போம். எப்போ நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணுமோ வேதனை இல்லாமல் வியாதி இல்லாமல் ஆண்டவர் கொண்டு போவார். ஏன்னா அவர் தான் மரணத்தின் அதிபதி. ஆனால் பிசாசு வஞ்சிக்கிறவன். என்னங்க? வஞ்சிக்கிறவன். எதை எடுத்தாலும் உண்மை என்ன பண்ணுவான்? திருச்சி நம்ம திருச்சி இல்லை, அதை ட்விஸ்ட் பண்ணி தப்பாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவான். நம்மளும் 2000 வருஷமாக நிறைய விஷயங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆண்டவரை ஒரு ஷேவ் பண்ணாத தாடியோட வெட்டாத முடியோட கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். அவர் பரத்தில் மகிமை அடைந்து பிதாவுக்குள்ளே என்னவா இருக்கார்? இப்போ அவருக்கு பேர் என்னங்க? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் பிதாவுக்குள்ளிருந்து செயல்படுகிறவர். ஒரு கடவுள், ஆனால் ஒன்று தான். ஆனால் பிதாவுக்குள்ளே இருந்தால் குமாரன், பிதாவுக்குள்ளே இருந்தால் பரிசுத்தாவி. அப்போ மகிமை அடைந்த கிறிஸ்துவுக்கு மறுபடியும் இப்போ என்னங்க பேர் பரலோகத்தில்? பிதாவுனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழிந்து போகாது. கிறிஸ்துவ யாராலும் ஒழிக்கவே முடியாது. இந்த வசனங்கள் நம்ம படித்ததில் என்ன அதை தான் உறுதிப்படுத்துகிறார் இல்லையா? அப்போது எது மேலே உங்களுடைய நம்பிக்கை இருக்கணும்? பிதாவினுடைய வார்த்தை. சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை, ஆதாரம் பிதாவினுடைய வார்த்தை. நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கலையோ, பைபிள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ, பிதாவினுடைய வார்த்தையில் வல்லமை குறையவே குறையாது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. இதெல்லாம் நான் ஏதாவது சொந்தமாக சொல்கிறேன்னா இல்லை பைபிளில் இருக்கா? இருக்குது. புரியுதுங்களா? பிசாசு என்ன பண்ணுறான்? நீ வார்த்தையில் இருக்கிற பவர்லாம் விட்டுரு, ஒன்றை பாருன்னு திருப்பிட்டான். நம்ம என்ன பண்ணணும்? யாரை பார்க்கணும்? வார்த்தையின் வல்லமையை பார்க்கணும். வார்த்தையின் வல்லமை தான் வெறுமையாக திரும்பி வராது. பிசாசு என்ன பண்ணிட்டான்? நீ சரியாக பைபிள் படிக்கல, நீ ஒழுங்காக இல்லை, உன் பழைய யோகிதை இப்படி இருக்குது, இப்படி எல்லாம் நம்மளை சொல்லி எங்கே டைவர்ட் பண்ணிட்டான்? நம்மை நோக்கி டைவர்ட் பண்ணிட்டான். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை நோக்கி அல்ல, வார்த்தையை நோக்கி. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்கள், ஏங்க உங்களெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் சரியாக ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, படிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்நிய பாஷை பேசலைனாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுக்குள்ள பிதாவினுடைய வார்த்தை இருக்குது, அது போதும். இனி உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்? பிதாவினுடைய வார்த்தை மேலே இருக்கணும். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் பிதாவினுடைய வார்த்தை மேலே ஒருத்தன் பைபிளில் படிக்கிறோம் நம்பிக்கை வச்சான். ஒரு செஞ்சூரியன், ரோம, அவனுக்கு என்னங்க தமிழில் என்னதுக்கு? போர் சேவகன், 100க்கு அதிபதியா? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன். அவன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சுகமானானா? ஆனா அப்போ ஏசப்பா என்ன சொன்னார்? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. அப்போ எதனால அப்படி ஒரு சர்டிஃபிகேட் அவனுக்கு கொடுத்தாரு? அவன் வார்த்தை, விசுவாசம் இல்லைங்க, வார்த்தையின் வல்லமை மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை. புரியுதுங்களா? அதனால் வார்த்தையின் மேல் வல்லமை இருக்குன்னு நீங்கள் மண்டையில் ஏற்றிட்டிங்கன்னா அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பி போகாது, வேலை செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நாள் ஃபுல்லாக ஆயிரக்கணக்கில் வார்த்தையை பேசுகிறோம். பைபிள் வார்த்தையை பேசுகிறோம், உலக பாஷை வார்த்தையை பேசுகிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம். ஆனால் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா
நீங்கள் வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, உங்களை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கீங்க. உங்கள் கவனத்தை எங்கே திருப்பணும் இப்போ? ஆமாம், பிதாவினுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் வல்லமை உள்ளது. அது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தையை நம்ம சரியாக உபயோகித்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வாழ்க்கையில் வெற்றி அடையாத விஷயத்தை வெற்றி அடைய முடியும். இது என்னுடைய அனுபவ சாட்சி. இந்த வார்த்தையை மாற்றும் பொழுது வாழ்க்கை மாறும். இப்போது மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் ஆண்டவரெலாம் கொஞ்சம் அப்படி சைடில் வச்சுட்டு நம்மளை அனலைஸ் பண்ணுவோம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். சைவமாக இருந்தால் காய்கறிகள்லாம் நிறையா சாப்பிட்ணும். அசைவமாக இருந்தால் என்னங்க? நல்ல கறி சாப்பிடணும். அதுவும் எறும்புக்குள்ளே இருக்கிற அது என்னங்க அதுக்கு பேர்? போன் மேரோ. தமிழில் என்ன பேர்? சூப்பியா? மஜ்ஜை. அது எப்படி சொல்வீங்கன்னு தெரியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. நம்ம மனுஷனுடைய எலும்புக்குள்ளாரையும் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, மிருகத்தினுடைய எலும்புக்குள்ளே ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம கிடைக்கும்போது ஆரோக்கியம் பயங்கரமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அப்போ மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க? ஆரோக்கியமாக சாப்பிடணும் இல்லையா? ஆனால் பைபிள்ஸ் என்ன சொல்லுது? நீ ஆரோக்கியமாக இருப்பதற்கு 3 வேளை கறி சாப்பிடுவாயாக, எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணாமல் வேக வைத்து சாப்பிடுவாயாக. அப்படிலாம் பைபிளில் இல்லை. என்ன இருக்குது பைபிளில்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, என்னங்க, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தைன்னா இப்போ என்ன பார்த்தோம்? பிதாவினுடைய வார்த்தையினால் பிழைப்பான். புரியுதுங்களா அந்த ரகசியம்? அப்போ பிதாவினுடைய வார்த்தை நம்ம பேசினா என்ன கிடைக்கும்? பிழைப்போம், ஜீவன் உண்டாகும். இப்போ நல்லா அனலைஸ் பண்ணுங்க. ஒரு மனுஷன் 12 மணி நேரம் முழிச்சிருக்கானா? அவன் நல்ல ஆரோக்கியமாக பிழைப்பதற்கு பிதாவினுடைய வார்த்தையை பேசுகிறோமா? என்னெல்லாம் பேசுகிறோம்? காலை எழுந்தவுடன் காஃபிலேருந்து என்ன நைட்டு தூங்குறவரில் என்ன பேசுகிறோங்க? சாப்பாடு பிரச்சனை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஐயோ அப்பா இது கஷ்டம், அது கஷ்டம், இந்த பிரச்சனை, முடியல, படிக்க முடியல, வேலைக்கு போக முடியல, இந்த கடன், அந்த கடன். இதெல்லாம் பேசினா பைபிள் சொல்லுது பிழைப்போம். அப்படியா? அழிவோம். உன் நாவின் நுனியில் மரணமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீ பேசும்போது பிழைப்பாய். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு சொல்லித்தரல. யதார்த்தமாக எப்படி இருக்கீங்க? என்னமோ போங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த சர்க்கரை கொஞ்சம் இருக்குது, அது கொஞ்சம் இருக்குது, அந்த மாத்திரையை சாப்பிட்றோம், இதை போடுறோம், அந்த பிரச்சனை, ஏதோ ஆண்டவர் வேறு சோதிக்கிறாரு. நீங்கள் யோபு இல்லைங்க, அதனால் உங்களை பாவம் அவர் ஆண்டவர் சோதிக்கிறார். யோபுக்கு உண்டான சாட்சி நமக்கு இருக்குது. அவருக்கு வேறு வேலை இல்லை, பரலோகத்திலேருந்து பார்க்குறாரு. எல்லாம் எவமெல்லாம் சந்தோஷமாக இருக்கான் பாரு. இவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அனுப்பு, அவனுக்கு சக்கரை வியாதி அனுப்பு, இவனுக்கு பிபி அனுப்பு. உங்களுக்காக தன் உயிரை கொடுத்த தேவன் உங்களை வியாதி அனுப்புவாரா? எவ்வளோ கேவலமான எண்ணம், சிந்தனை பேர் பாருங்க. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக, உங்கள் பாவத்துக்காக மாத்திரமா, வியாதிக்காக, தரித்திரத்துக்காக சிலுவையில் சகலத்தையும் ஜெயித்தார். பாவத்தை மாத்திரம் இல்லை, சாபத்தை மாத்திரம் இல்லை, வியாதியையும் ஜெயித்தார். பாவத்தை ஜெயித்தாரை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம், வியாதியை விட்டுட்டோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சரியான வார்த்தையை பேசும் பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு? நான் சொந்தத்தில் எதுவாகிலும் பேசுவதில்லை. பிதா என்ன சொல்கிறாரோ, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் பேசுவேன்.
இப்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு விசேஷமான காரியத்தை செய்து கொடுத்துட்டு போனார். இந்த யூதர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப வேத ஞானிகள், பழைய ஏற்பாட்டை கரைச்சு குடித்தவர்கள். அவர்கள் லேசில் ஒரு மனுஷனை தீர்க்கதரிசியாகவோ தேவ மனுஷனாவோ ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் நான் தேவ மனுஷன், நான் ஒரு தீர்க்கதரிசி, பிதா என்னை அனுப்புனாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? அற்புத அடையாளம் நடக்குதா, எலியா மாதிரி, எலிசா மாதிரி, யோசுவா மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. இப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தன்னை நான் பரலோகத்துலேருந்து வந்தேன், இந்த பூமியிலேருந்து வரல, நான் பிதாவை பார்த்துருக்கேன்றார். யூதர்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா இவன் சும்மா இங்கே ஆசாரியனாக இருந்தான், இவனுக்கு அப்பம் பேரே தெரியாது, இவன் ரப்பி ஆகிட்டான், இப்போ என்ன சொல்கிறான்? பிதாவை நான் பார்த்துருக்கேன், ஆபிரகாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறான், இவனை கல் எடுத்து அடிப்போம். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு போகிறார் இல்லையா? எங்கே போகிறாருங்க? யோர்தான். யோர்தான் நதி இப்போ அண்ணன் காலையில் சொன்னார். என்ன சொன்னார்? இரண்டாக பிளக்கும் இல்லையா? அதுக்குள்ளாக நடந்து போகணும். யார் கால் வச்சா பிளக்கும்? ஆசாரியன் கால் வச்சா திறக்கும். இப்போது யோசுவா, எலியா, எலிசா இவங்க எல்லாமே யோர்தானில் அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சாங்க. இப்போ யூதர்கள், சதுசேயரும் பரிசேயர்களும் என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு யோர்தான் நதிக்கு வரார். இவர் உண்மையிலேயே தேவனுடைய மனுஷனாக இருந்தால் காலை வச்சா என்ன ஆகணும்? என்னங்க? உண்மையிலேயே தேவனுடைய மனுஷனாக இருந்து யோர்தானில் காலை வச்சா என்ன ஆகணும்? ரெண்டாக பிளக்கணும். எல்லாம் அப்படியே ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்துக்கு இறங்குறாரு. உண்மையிலே தேவனுடைய மனுஷனாக இருந்தால் என்ன ஆக போகுது? ரெண்டாக பிளந்துரும். அப்போ ஒத்துக்கலாம், இவர் தேவனுடைய மனுஷன்தான், இவருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்துடலாம். அப்படியே பார்க்குறாங்க. ஆண்டவர் வராரு, காலை வைக்கிறாரு, உள்ளே போயிட்டாரு, தண்ணி விளக்கல. அப்போ முடிவு பண்ண, இந்த ஆள் ஃப்ராடு, இவர் தேவ மனுஷன் கிடையாது. எல்லாம் பூமியை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஆனால் வானம் பிளந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வானம் திறந்தது. சாதாரண மனுஷன் அல்ல, யோர்தான் நதி பிளக்கிறதுக்கு வானத்தை திறந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? திறந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி! வானத்தை யாராவது திறக்க முடியுமா? கீழே பார்க்காதீங்க. டேய், வேதத்தை படித்து பைபிளை படித்து கீழே மண்ணை பார்க்காதீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட, ஹலோ, பைபிளை படித்து வேதத்தை படித்து இந்த பூமியையும் நதியையும் பார்க்காதீங்க, திறந்த வானத்தை பாருங்க. வானம் உங்களுக்காக திறக்கப்பட்டது. சாட்சி யார் சொல்கிறா? இதோ என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன், இவர் சொல்கிறபடி செய்யுங்க, கேளுங்க. யார் சொல்கிறா? பிதாவினுடைய சத்தம். மனுஷன் காலை வச்சு நதி பிறந்து அல்லேலூயா சொல்கிற காலம் போய் பிதா சகலத்தையும் உருவாக்கின பிதா சாட்சி சொல்கிறார். அப்படிப்பட்ட வானத்தை திறந்த அபிஷேகம். அந்த வானம் சில நிமிடங்கள் கழித்து சத்தம் கேட்ட பிறகு மூடிக்கொண்டது. எத்தனாவது வசனம் படிங்க சிஸ்டர்? அதை வானம் மூடிக்கொண்டது. அப்படி ஒரு வசனமே கிடையாது. அதெல்லாம் தேடாதீங்க. வானம் மூடிக்கலைங்க, நம்ம மண்டையில் மசாலா மூடிடுச்சு, மூளை மூடிக்குச்சு. திறந்த வானம் மூடவே இல்லை, 2000 வருஷமாக திறந்து தான் இருக்குது. அதுதான் ஆண்டவர் நமக்கு வாங்கி கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு டைரக்ட் அசஸ். பரிசுத்த ஆவியானவர் பிதா கிட்ட நம்ம பேசுறதுக்கு திறந்த வானம் இன்றைக்கும் திறந்து தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால் இந்த பூமியை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக இருந்தது போகிறோம், பூமிக்குரிய வார்த்தைகளை பேசினது போகிறோம். இனிமேல் என்ன பண்ணுவோம்?
ஆ? பிதாவினுடைய வார்த்தையை அதிகமாக பேசுவோம். புரியுதுங்களா? பிதாவினுடைய வார்த்தையை பேசுறதுனா பாசிட்டிவாக பேசுறது. பிதா யாருங்க? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும். அப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? பக்கத்தில் காலை எழுந்தது முதல் கையை கொடுத்து சொல்லுங்க, இரவு தூங்கும் வரை நெகட்டிவானத பேச மாட்டேன். என்ன பிரச்சனைனாலும் என்ன சூழ்நிலைனாலும் நெகட்டிவாக பேச மாட்டேன், பாசிட்டிவாக பேசுவேன். We walk by faith, not by sight. சூழ்நிலைகளை பார்த்து நடக்கிறவர்கள் நாங்கள் இல்லை, விசுவாசத்தை, பிதாவினுடைய வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தை பார்த்து வாழ்க்கையை நடத்துவோம், பேசுவோம். அப்போ நிறைய பேர் என்ன கேள்வினா, எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டு 20, 30, 40, 50, அது பெரிய ரெக்கார்டு தான். ஆண்டவர் விட்டு விலகாமல் ரட்சிப்புக்குள்ளே இருந்து விசுவாசியாக இருக்கிறது. ஆனால் வியாதி இருக்கா? சக்கரை இருக்குது, ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது, முட்டி வலி இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனைகளும் வகை வகையாக இருக்குது. இந்த வியாதியெல்லாம் ஏன் வருது? ஏன் ரட்சிக்கப்பட்டு பாவத்திலேருந்து விடுபட்ட மாதிரி நம்ம வியாதியிலேருந்து விடுபட முடியல? யாரோ காரணம் சொல்ல முடியுமா? வார்த்தையை சரியாக அறிக்கையிடலை. எப்போ நம்ம பிழைப்போம்னா அழிவுக்கு எதிரானது பிழைப்பு. அப்போ ஒரு வியாதி நமக்குள்ளே நம்ம அழிக்கிறதுக்கு வருதுன்னா அதுக்கு எகென்ஸ்டாக என்ன பண்ணணும்? வார்த்தையை பேசணும். நம்ம என்ன பண்ணுறோம்? வியாதியை தொட்டு தொட்டு தடவி கொடுத்து மசாஜ் பண்ணிகிட்ருக்குறோம். சுகரு ஏங்க எனக்கு சுகருங்க, சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக போடுங்க. படு கேவலம். ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷி சொல்கிற வார்த்தையாக இது? வானம் திறந்த அந்த அபிஷேகத்தை உடைய நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோங்க? சர்க்கரைக்கு பயப்படுறோம், கறிக்கு பயப்படுறோம். கறி சாப்பிட்டா என்ன ஆகிடுங்க? கொலஸ்ட்ரால் ஏறிடும், பிபி ஏறிடும், என்னெல்லாம் பிரச்சனை. கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும். பரிசுத்த ஆவியானவர் பார்த்துட்டு என்னப்பா அது அரிக்கும் சொரியோ இப்படி, அவருக்கு படு கேவலமாக இருக்குது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பாடுபடுறோமே. யாராவது வார்த்தையை பேசுகிறோமா? எப்போ பார்த்தாலும் ஐயோ கத்திரிக்காய் ஆகாதுங்க, போடாதீங்க, அரிக்குதுங்க, சொறி வந்துடுதுங்க. ஐயோ எதை தொட்டாலும் பிரச்சனை. ஆனால் எப்படி எதை தொட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன் இப்படி வியாதி நம்ம கூட குடும்பம் நடத்துதுன்னா, வியாதிக்கு குடும்பம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? மாமியார் மாமனார் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கும். சக்கரை, பிபி, கொலஸ்ட்ரால், மைக்ரேன் ஹெட்டேக்கு, சைனட்டிஸ், ரைனட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டிசம் எல்லாம் குடும்பம் நடத்திக்கும். எப்போ சரியான வார்த்தை இல்லைன்னா. இன்னொன்று, எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்களா? இது என்ன கேள்வி? எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது, அம்மாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. 2 டிஎன்ஏ மிக்ஸ் ஆகி தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்முடைய அணுக்கள் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு? அம்மா அப்பானுடைய டிஎன்ஏனால் உருவாக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? இப்போ அம்மா அப்பாவோட டிஎன்ஏ யாருனால உருவாக்கப்பட்டுச்சு? அவங்க அம்மா அப்பா. அப்படியே போனீங்கன்னா எங்கே போய் நிற்கும்? ஆதாம் ஏவாளுக்கு போய் நிற்கும். ஆதாம் ஏவாள்லேருந்து டிஎன்ஏல பிரச்சனை இருக்குது, ஏன்னா விழுந்து போனவன். ஸோ அந்த டிஎன்ஏ தான் வேலை செய்யுது. அதனால் என்னுடைய டிஎன்ஏ எங்கள் அம்மா அப்பாவோடதுன்னு நீங்கள் நினைச்சீர்கள் என்றால், அதை நினைத்து பேசினீர்கள் என்றால், வியாதி உங்கள் கூட குடும்பம் நடத்தும். இது என்னங்க? இதுதானே உண்மை, இதைத்தானே பேச முடியும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? அழிவுள்ள வித்துனால் இல்லை,
ஜீவனுள்ள வித்துனால நீங்க மறுபடியும் பிறந்தீர்கள். தாய் தகப்பன் அணுல பிறந்து கஷ்டப்பட்டு பாவம், வியாதி, சாபம், தரித்திரத்தில் இருந்தோம். அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்ச உடனே அவர் மீட்டெடுத்துட்டாரு. இப்போ இந்த உடம்பு யாருடையது? விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு. யார் விலைக்கிரயம்? இயேசுவே விலைக்கிரயம். வியாதி இல்லாத ஒரு ரத்தத்தை பலி கொடுத்து, தரித்திரம், கஷ்டம், சாபம், பாவம், வியாதி இல்லாத குற்றம் இல்லாத ரத்தத்தை பலி கொடுத்து நம்ம மீட்டெடுத்துட்டார். சரியான பலி. இப்போ இந்த சரீரம் யாருது? வசனம் என்ன சொல்லுது? விசுவாசியே, சகோதரா, சகோதரி, இது உங்க அப்பா அம்மா கொடுத்த சரீரம் போயிடுச்சு. அது டிக்கெட் முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இதுதான் சத்தியம். என்னைக்கு நீங்க எங்க அம்மா அப்பா அணு எனக்கு உள்ள வேலை செய்யுதுன்னு சொல்றீங்களோ, வியாதி, சாபம், போராட்டம் இதே தான் பிசாசு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். உங்க சரீரத்தோட உரிமையை நீங்க என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. இது எங்க அப்பா அம்மா அணு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இது என்னுடைய சாட்சி. இதை அனுபவமாக்கி கொண்ட பிறகுதான் ஒவ்வொரு வியாதியா ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப நம்ம டெய்லி என்ன அறிக்கை பண்ணணும்? ஏங்க எனக்கு சக்கரை வியாதி இருக்குங்க, எனக்கு பிபி இருக்குங்க, ஐயோ டைம் அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ டாக்டர்கிட்ட போகணும், மெட்ஃபார்மின் 1500 சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். இது அறிக்கை இல்லை. இது என்ன இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். காலையில் எந்திரிச்ச உடனே, பிதாவே இது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயத்தில் வியாதி இருக்குமா? இருக்க முடியுமா? அதை துரத்துற வேலை யாருது? பரிசுத்த ஆவியானவர். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம்னு விட்டு கொடுக்குறீங்களோ, அந்த சரீரத்தை சுத்தப்படுத்துற வேலை யாருது? அதுதான் அவருடைய ஊழியம். உங்க சரீரத்தை நீங்க இழுத்து பிடிச்சி, எங்க அப்பா அம்மா அது, எங்க அப்பா அம்மா அது, நான் உங்க பேரு ஐசக்குங்க, உங்க அம்மா பேரு பிரேமாங்க, எங்க அப்பா பேரு தேவநாதன், இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, எங்க அம்மா கிட்ட இருந்த வியாதி, எங்க அப்பா கிட்ட இருந்த வியாதி, பாட்டம் பூட்டம் ஆதாம் நோ எல்லா வியாதி உள்ள இருக்கும். நீங்க யாருன்னா மெல்கி சேதேக்கோட சாட்சி சொல்லணும். தாய் தகப்பன் இல்லாத வம்ச வரலாறு இல்லாதவன். ஏன் அப்படின்னா, அவனுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனா அவன் என்ன பண்ணா, நான் பிதாவினால உருவாக்கப்பட்டவன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் தாய் தகப்பன் அணுக்குள்ள என்ன பண்ணான்? எரேஸ் பண்ணிட்டான், கேன்சல் பண்ணிட்டான். அப்போ அவன் என்ன வானா? ஆசாரியனா மாறினான். ஆபிரகாமே என்ன பண்ணான்? அவனுக்கு போய் தசமபாகம் கொடுத்தான், மரியாதை செலுத்தினான். விசுவாசத்தின் தகப்பன் போய் ஒருத்தருக்கு மரியாதை செலுத்தினான். அப்போ நீங்க யாருங்க? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இந்த சரீரம் என்னுடையதல்ல, பரிசுத்த ஆவியானவருடையது. இதில் வியாதி இருக்க முடியாது, சக்கரை இருக்க முடியாது, கேன்சர் இருக்க முடியாது, பிரச்சனை இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது. இதுதான் உங்க அறிக்கை. இந்த தேவனுடைய வார்த்தையை தினமும் பேசினீர்கள் என்றால் நீங்கள் பிழைப்பீர்கள். ரொம்ப கஷ்டமாங்க. ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஒரு 7.5. அந்த மனசு 7.5 என்ன சொல்லும்? என்ன சர்க்கரையை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, நீ இதெல்லாம் சொல்லிவிட்டு மாத்திரை சாப்பிடலன்னா என்ன ஆகும்? சர்க்கரை ஏறும். ஏறட்டும், அதை குறைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? புண்ணு ஆறணும்னா என்ன ஆகுங்க? இல்லை, புண்ணு ஆறுறதுக்கு சிம்டம், அறிகுறி என்ன? அரிக்கும். அப்போ என்ன அடையாளம்? குணமாகுதுன்னு அர்த்தம். நீங்கள் வார்த்தையை பேசுனா வியாதி ஜாஸ்தியாகி வெளியில் போகும். வெளியில் பார்த்தோம், ஜாஸ்தி ஆகிறத பார்த்தோன்னா பயம் வந்துடும். ஐயையோ, ஆண்டவருடைய வார்த்தை வேலை செய்யலை, நான் திருப்பி மருந்துக்கே போகிறேன்,
போச்சா, திரும்பி 7 இன்னும் கூட வந்து உக்காந்துக்கும். இதெல்லாம் அனுபவமான சாட்சி. ஒரு கண்டெய்னர் இருக்குது, 1000 லிட்டர் பிடிக்கக்கூடிய கண்டெய்னர். அதில் பல நாளாக அழுக்கு தண்ணி இருக்குது. ஓப்பனில் வச்சாச்சு, குப்பை, தூசி, மண், பாசி எல்லாம் இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணணும். கண்டெய்னரை, பெரிய கண்டெய்னரை போட்டு தேய்க்கலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணால் சுத்தமாகும்? ப்ளீச்சிங் பவுடர் போடணுமா? ப்ளீச்சிங் பவுடர்லாம் கிடைக்கல. எப்போ என்ன பண்ணுவீங்க? புது தண்ணியை புதுசாக ஊற்றணும். ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும்? 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு 10,000 லிட்டர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா என்னாகும்? என்னாகும்? அழுக்கு எப்படி போகும்? அடியில் போகுமா? அடியில் தான் போகிறதுக்கு வழி இல்லையே. பொங்கி பொங்கி மேலே வந்து என்னாகும்? வெளியில் போகும். வார்த்தை தான் அந்த தண்ணீர், சுத்தமான தண்ணீர். தேவனுடைய வார்த்தையை கொட்ட கொட்ட ஊற்ற ஊற்ற என்னாகும்? அழுக்கு மேலே வந்து தான் போகும். ஹலோ, புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதா? அதனால சிம்டம் ஜாஸ்தியானா பயப்படாதீங்க. ஏன்னா மரணத்தின் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பாட்ட இருக்கு. அவர் யாரு? உங்களுடைய தகப்பன். உங்களுக்கு சீக்கிரம் டிக்கெட் போட மாட்டார். என்னங்க? டிக்கெட் கிழிக்க மாட்டார், கவலைப்படாதீங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. ஆள் இல்லை அவருக்கு. உங்களை தயார்படுத்தி உங்களை லேசில் டக்குன்னு டிக்கெட் போட மாட்டார். உங்களுக்கு நிர்ணயித்த நாள் வரை உங்களை ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக வைப்பது தான் அவருடைய சித்தம். ஆனால் அவர் வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நீங்கள் தான் செய்யணும். எப்படி செய்யணும்? டாக்டர்கிட்ட டோக்கன் போட்டல்ல, ஃபார்மசியில் மருந்து மாத்திரை வாங்கி அல்ல. வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க, அவன் பொழைச்சிட்டு போகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ற தண்ணீரை நீங்கள் உள்ளே ஊற்ற ஊற்ற என்னாகும்? வியாதி, வேதனை, தரித்திரம் எல்லாம் வெளியில் பொங்கி வெளியில் வந்துடும். அல்லையா சொல்லுவோமா? ரொம்ப கஷ்டமான ஜீவியமா? சரி, அடுத்த வசனம் படிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 18, 20. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னங்க அதிகாரம்? எப்படிப்பட்ட அதிகாரம்? சகல அதிகாரம். வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. இப்போ இயேசுக்கு அதிகாரம் கொடுத்தாச்சு. இன்னொரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். யார் கொடுத்த அதிகாரங்க? பிதா. பிதா ஒரு வார்த்தை சொன்னா என்னாகும்? உருவாகும் இல்லையா? வெளிச்சம் உண்டாக கிடவுது. எல்லாமே வார்த்தையை சொன்னால் என்ன ஆகுது? இல்லாதது உருவாகுது. அப்படிப்பட்ட அதிகாரம் யாருக்கு பிதா கொடுக்குறாரு? இயேசு கொடுக்குறாரு. இயேசு யாருக்கு கொடுக்குறாரு? சொல்லுங்க, அதை கை தூக்கி. பிதா இயேசுவுக்கு கொடுத்த சகல அதிகாரம், வானம், பூமி, பாதாளம் இவற்றுக்குண்டான எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் அதை வைத்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போய் மானங்கட்ட பிழைக்க மாட்டேன். அது என்ன பிழைப்புங்க? இயேசு கிறிஸ்துக்கு மானங்கட்ட பிழைப்பு. ஆமாம், வார்த்தை வேலை செய்யும். அதில் சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் நீங்கள் விசுவாசியாக இருக்கவே முடியாது. சரியான வார்த்தையை நீங்கள் பேசினா பிழைப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான வார்த்தையை நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, நெகட்டிவாக பேசியிருப்பீங்க. ஜெபம் என்ற பேரில் நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே எனக்கு அதை கொண்டா, இது கொண்டு வா, இதெல்லாம் ஜெபம். இயேசுவே இறங்கி வாரும்.
நம்ம ஒரு இத்து போன மனுஷன் சொன்னால் அவர் இறங்கி வருவாரா? மண்டை ஃபுல்லாக பாவம் எண்ணம், பேசுகிறதெல்லாம் சாக்கடை, உள்ளே இருக்கிறதெல்லாம் கோபம், வைத்தறிச்சல், ஆதங்கம், துர்க்குணம். ஆவியானவருடைய ஆவியின் கனிகள் என்னங்க? அன்பு, சாந்தம், நீடிய பொறுமை. இதெல்லாம் நமக்கு இருக்கா? புருஷன் சொல்கிறத கேட்டு சமைக்கிற பாத்திரத்தில் மண்டையிலே போடலாமான்னு கோபம் வருது. பொண்டாட்டி சொல்கிற வார்த்தையை கேட்டு விச வச்சு கொட்டு போடலாமான்னு கோபம் வருது. என்னங்க, அவ்வளவு அன்பான வார்த்தைகள் குடும்பத்தில் பரிமாற்றம். மனைவியை பார்த்து என் துணைவியாரே, என் நண்பரே, அன்பு மனைவியே அப்படின்னு சொல்கிறோமா? உள்ளுக்குள்ள சாணியம் மூது அப்படின்னு உள்ள நினச்சிக்கிட்டு ஏய் தா பா பா பா. ஆமாம், புருஷனுக்கு சாப்பாடு போடும்போது மனைவிக்கு என்னங்க? இது பிறந்ததுலேருந்து வந்ததுலேருந்து தின்னுக்கிட்டே இருக்குது, சொல்ல 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 இது வேற நம்ம ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறது, வெளியில் தெரியாது. உள்ள ஆராய்ந்து பார்த்தா ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். இப்போ இந்த மனுஷிக்கு பேர் என்னங்க? விஸ்வாசி. விஸ்வாச ஜபம் என்ன? ஆண்டவரே இறங்கி வரும். எங்கே இறங்கி வருது? உள்ளுக்குள்ள சாக்கடை, எண்ணத்தில் சாக்கடை, அழுக்கு, பாவம், கோபம், துர்குணம், எல்லாம் இமோஷன். நம்ம கூப்பிட்டா வருவார் ஆண்டவர். மகா பரிசுத்தமுள்ள கடவுள் உள்ளுக்குள்ள அவ்வளவும் எண்ணம் விஷமாக வச்சுக்கிட்டு இறங்கி வாரும் ஆண்டவரே, இறங்கி வாரும் ஆண்டவரே. அவர் என்ன பண்ணார்? பரலோகத்தில் துண்டு இருந்து தலைமையில போட்டு திரும்பி உட்காந்துக்குவார். ஆமாம், முடியலடா அவனுங்க கூட. அங்கே துண்டு இல்லை, என்ன பண்ணுறது? அவர் சகித்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அதனால் ஏசப்பெல்லாம் திருப்பி செஞ்ச வேலையை திருப்பி வந்து செய்ய மாட்டார். அவர் வேலைக்காரர் அல்ல, அவர் அதிகாரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. சொல்லுங்க, இயேசுவின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு, இயேசுக்கு பதிலாக நான் இந்த உலகத்தில் இப்போ நான் வேலை செய்யணும், பிதாவுடைய வேலையை செய்யணும், பிதாவுடைய குணம் எனக்கு வேணும். அப்போ என்னன்னா, நீங்கள் எல்லா உரிமையும் ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். இது என் உடம்பு இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இதை டெய்லி சொல்லுங்க, வியாதி இருக்காது. சக்கரை நோயை இயேசுவின் நாமத்தில் போ 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 போன்னு உட்காந்து ஜெபிக்க வேணாம். பிபி இயேசுவின் நாமத்தில் அடக்குன்னு ஜெபிக்க வேணாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா சொறி நிற்கணும்னு போட்டு ஜெபிக்க வேணாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இது என்னுடைய சரீரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். இதில் வியாதி வேதனை இருக்க முடியாது. அப்படி இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே தோற்று போயிடுவார். தோக்க விடுவார் அவரு? அவருடைய வேலை என்னங்க? சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர். வசனம் படிங்க, அத ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய பாவத்தை சுமந்ததுனால பாவி என்ற பட்டத்தை சுமந்து பாதாளத்துக்கு இறங்கின இயேசுவை அப்ப சிலுவையில் அவர் என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்தையும் வியாதியையும் வாங்கினார். வியாதியை வாங்கினார்னா சுகர் அவர் அட்டாக் பண்ணியிருக்கோம், பிபி அவர் அட்டாக் பண்ணியிருக்கோம், எய்ட்ஸ் அவர் அட்டாக் பண்ணியிருக்கோம், எல்லா வியாதியும் அட்டாக் பண்ணியிருக்கோம் அவரை. அதனால தான் ஒரு மனுஷனும் சகிக்கக்கூடாத பாட அவர் சகித்தார். அவ்வளவு வியாதியை சுமந்து பாதாளத்துக்கு இறங்கின இயேசுவை படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த கிறிஸ்துவையே உயிரோட திருப்பி கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாய் இருக்கிற, வெளியில போன இல்ல, வந்துட்டு போற இல்ல, எப்பவுமே உங்களோடு வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை என்ன பண்ணுவாருங்க? உயிர்ப்பிப்பார். ஏங்க,
இப்படி ஒரு வசனம், இதுக்கு மேலே பவர்ஃபுல்லாக ஒரு வசனம் தேவையா? பிபி என்ன பண்ணும்? சாவு கொண்டு வரும். சுகர் என்ன பண்ணும்? சாவு கொண்டு வரும். அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ எங்கே இருக்காருங்க? அப்புறம் ஏங்க வானத்திலிருந்து ஆவியானவரை இறங்குன்னு பாடுறீங்க? ஆவியானவரை இறங்குன்னா எங்கிருந்து இறங்குவார்? உங்களுக்குள்ளேருந்து இறங்கி போயிடுவார். அவர் ஏற்கனவே இறங்கி உங்களுக்குள்ள வார்த்தையை உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் அந்த வார்த்தையை ரிலீஸ் பண்ணால், சரியான வார்த்தையை பேசினால், தேவனுடைய வார்த்தையை பேசினால் பிழைப்பீர்கள். இப்போ சரியான வார்த்தை, சக்கரை இருக்குது, பிபி இருக்குது, வயசாகி போச்சு, எந்திரிக்க முடியல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். இதை அறிக்கையிடணும். எப்பெல்லாம் முடியலையோ அப்போ அறிக்கையிடணும். இது பரிசுத்த ஆவியானவர் சரீரம், பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிற ஆலயம். எனக்குள் வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. வாயை திறந்து பேசுனீங்கன்னா வார்த்தை வெறுமையாய் திருப்பி வராது, அது கிரியை செய்யும். ரொம்ப கஷ்டமாங்க? கஷ்டமா? சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வைத்து கொண்டு புலம்பக்கூடாது, அழுகக்கூடாது. ஆண்டவரே, நானும் மனுஷிதான் ஆண்டவரே, முடியலப்பா, தாங்க முடியலண்ணா ஆண்டவரே அப்படின்னு ஒரு கண்ணீர் வந்துட்டாதான் திருப்தியாக இருக்கும். பொங்கி வந்துருச்சு, பொங்கி வந்தது சாக்கடை. ஆனால் பதிலுக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் வரல. உங்களை அள வைத்து வேடிக்கை பார்த்து சிரிப்பது சாத்தான். புரியுதுங்களா? ஏன்னா சர்வ வல்லமையுள்ள வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ண தெரியல. இவர்களை விட பெரிய LOOOSE என்னங்க, அதைத்தான் சாத்தான் சொல்லுவான். ஐயோ, அவன் கை கொட்டி சிரிக்கிறதுக்கு தான் நம்ம ஜெபிச்சுட்டு கிடக்கும். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் விலகி ஓடி போவான். வசனம் ஞாபகம் இருக்கா? அப்படின்னா பிசாசு பிடிச்சவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளை இருக்கிற வியாதி கஷ்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஒரு பெரிய மலை இருக்கு, அந்த மலையை பார்த்து என்ன சொல்லணும்? பெயர்ந்து போகணும். ஆனால் 2000 வருஷமாக பெந்தகோஸ்துக்காரன் என்ன சொல்லி கொடுத்தான்? கத்தோலிக்கு, CSI, புரோட்டஸ்டன்ட் இருக்கிற எல்லா ஏழரையும் என்ன சொல்லி கொடுத்தது? மலையை பார்த்து ஜெபித்து கொண்டே இரு. இயேசு நாமத்தில், ஆண்டவரே இந்த மலை போகட்டும் ஆண்டவரே, ரீஷலா பராக தகடா பராக, மலை போகட்டும் ஆண்டவரே, மலை போகட்டும் ஆண்டவரே. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து சொல், அகன்று போ. அவ்வளோதான். அதுதான் விசுவாசம். யார் மேலே விசுவாசம்? உங்கள் விசுவாசம் இல்லை, அந்த வார்த்தை அந்த வேலையை செய்யுங்கிற விசுவாசம் இருந்தால் அது நவுந்து போகும். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? மலையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே மலை இருக்குது ஆண்டவரே, மலை இருக்குது ஆண்டவரே, 4 பேர் சேர்ந்து வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகலாம் ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே, வாங்க நம்ம எல்லாம், மலை எல்லாம் இருக்குது, உங்கள் மலை இந்த பகுதியை நீங்கள் நவுத்துங்க, அந்த பகுதியை நான் நவுத்துறேன், இந்த பகுதியை நான் நவுத்துறேன். அப்புறம் இதில் ரொம்ப பெருமை வேறு. ஏங்க, நான் 4 மணி நேரம் ஜெபிச்சு பிதாவுடைய சிங்காசனத்தையே ஆட்டி விட்டேங்க. எங்க ஐயோ, மனுஷன் வார்த்தை அக்கிரமம். பிதா சிங்காசனத்தை இவர் ஆட்டுறாராம். ஒரு 4 மணி நேரம் அந்நிய பாஷை. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் உண்மையான அந்நிய பாஷையாக இருக்கும். மீதி 3 மணி நேரம் 50 நிமிஷம் உலகத்தை சுற்றி வந்திருக்கும் மனசு. சாப்பாடு கெட்டு போயிருக்குமா, பழைய சோறாக இருக்குமா, அதை மூடி வச்சோமா, இதை மூடி வச்சோமா, ரீஷலா பரகலா பரகத்தலா, ஆண்டவரே இந்த கறிக்குழம்பு என்னாச்சுன்னு தெரியல ஆண்டவரே, ஆறி போச்சலா, ரீஷனா பரக, நம்ம வீட்டில் போய் வர திருப்பி சமைக்கணும் ஆண்டவரே, ரீஷலா பரகரக. அப்போ அது மாத்திரை வேறு டைமுக்கு மிஸ் ஆகுது ஆண்டவரே, ரீஷலா பரகர. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், ரத்த ஓட்டம் இருக்குமான்னு தெரியல ஆண்டவரே, ரீபலா பரகர பர. ஐயோ, இன்றைக்கி வேறு சினிமா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறான், பையன் போயிடுவானான்னு தெரியல ஆண்டவரே, ரீபலாக. இப்படியா பரிசுத்த வேலை செய்யும்? அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்றது, அறிவுறுத்துறதுன்னா உங்கள் அதிகாரத்தை கையில் எடுங்க, எதிர்த்து பேசுங்க. சிறையிருப்பை உடைக்கிற வல்லமை உங்ககிட்ட தான் இருக்கு.
அந்த அபிஷேகம் உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. மார்க் 16வது அதிகாரம் 17, 18. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக மார்க் 16, 17, 18. நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய போறோம். அப்போ எப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்துருக்காரு? பிசாசை பார்த்து இயேசு நாமத்தில் அவுட் போ, அவ்வளோ போயாகணும். பிசாசு உடனே சொல்லும். நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போனோம். ஒரு சகோதரிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஒரு ஈவில் ஸ்பிரிட் அட்டாக், வாங்க ஜெபிக்கன்னு. அப்போ ஒருத்தர் மூத்த விசுவாசி சொல்கிறார், யாரும் சோறுகிற தின்றாதீங்க, உபவாசம் போட்டு ஜெபிச்சுட்டு போகலாம். எல்லாம் உபவாசம். நானும் உபவாசம் ஆரம்ப காலத்தில். இப்போ தெரிஞ்சிருந்தா நல்லா கறி சாப்பிட்டு போயிருப்பேன், தெரியாமல் போச்சு. ஆரம்ப காலத்தில் நானும் உபவாசம் போட்டு பேய் துரத்துறதுக்கு போகிறோம். நாங்கள் எல்லாம் போனோன்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டு உள்ள பேசாமல் உட்காந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிசாசு நல்லா கட்டி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை கட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். பிசாசு ஜெபிக்கிறவங்கள பார்த்து சொல்லி, எல்லாம் சாப்பிடாமல் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. பிசாசு கேட்குது. உடனே அவர் நடத்துகிறவர் சொல்கிறார், பத்தியா பிசாசுக்கு நம்ம பவர் தெரியுது பாரு அப்படின்ட்டு. சாப்பிடாம வந்ததுக்கு பெருமை அவருக்கு ஏறிக்குச்சு. அப்புறம் மீசக்கார பால்ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ பரலோக டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். மீசக்கார பால்ராஜு அப்போ தான் லேட்டாக வந்தார். கேட்டை திறந்து விடு பிரதர், சாரி பிரதர் அப்படின்ட்டு வந்தார். உள்ளே வந்தோன்னா பிசாசை பார்த்து, ஐய் இயேசுவின் நாமத்தில் அப்படின்னாரு. அது பிசாசு சொல்லுது, இவங்கெல்லாம் சாப்பிடாம வந்துருக்குறாங்க. இந்த மீசக்காரரு பழைய சொத்தை தின்னுட்டு நல்ல மிக்சரை போட்டு தின்னுட்டு வந்து உட்கார்ந்தது, என்னை வந்து போகணுன்னா நான் போயிடுவேனாங்குது. அவர் அப்படியே ஆடி போயிட்டார் மனுஷன். ஏன்னா அவர் பழைய சொத்தில் மிக்சர் போட்டு தின்னுட்டு வந்திருக்காரு. உடனே மன்னிப்பு கேட்குறாரு யார்கிட்ட? நடத்துகிறவர்கிட்ட. ஐயா டேவிடியா, நான் தெரியாமல் பழைய சொல் மிக்சர் நல்லா தின்னுட்டு வந்துட்டேக்கியா, பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சுக்கியா. பிசாசுக்கிட்ட முதல்ல பேட்டி எடுக்கலாமா? பிசாசை பார்த்து என்ன பண்ணணும்? போ ஏசு நம்ம அவ்வளோதான். இதுக்கு ஒரு உபவாசம், 4 பேர் டீமு, ஒரு 4 பேர் சோறு தின்னாமல் ஒருத்தர் பழைய சோத்து தின்னு, கடைசியில் பிசாசு போவே இல்லை, நாங்கள் தான் போனோம். பிசாசு நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான். சர்வ வல்லமையுள்ள அதிகாரம் உள்ள வார்த்தையை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ண தெரியாமல் இவங்க குருடரா தடவி 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 இந்த உலகத்தில் யோர்தான் நதி பொழக்குதா, வானமே பொழந்து அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேனே, அதை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு ஆண்டவர் சொல்கிறார். வார்த்தை சொன்னால் தேவனுடைய வார்த்தை அது வேலை செய்யும். மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும். இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க? சகல நோய்களையும் நோய். நீக்கவும். சகல நோயில பிபி இருக்காங்க, சகல நோயில சக்கரை வியாதி இருக்காங்க, சகல நோயில ஆர்த்ரைட்டிஸ் இருக்காங்க, மூட்டு வலி இருக்கா, இடுப்பு வலி இருக்கா, சகல நோய்க்குள்ள இருக்கா? சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருக்கு என்ன கொடுத்தாரு? அதிகாரம். அதனாலே அந்த அதிகாரத்தை வாங்கி வைத்துக்கொண்டு நாங்கள் தூங்கி கொண்டே இருப்போம். என்னங்க? அதை பேச மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் அதிகாரம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ அதை எதிர்த்து பேசு, அது வரும், உன்னை தள்ளும், உன்னை தள்ளி பார்க்கும், இடிச்சு பார்க்கும். அப்பாலே போ சாத்தானே, பரிசுத்த ஆவியானவர் எங்கூட நீ யார்கிட்ட வேலை காட்டுற? விடிய காலையில் 3 மணி, இப்போ 2 மணிக்கு
சில வார்த்தைகளை தியானிச்சுட்டு படுத்த 3 மணிக்கு திடீர்னு பாத்ரூமில் தண்ணி கொட்டுற சவுண்டு, யாருமே இல்லை, சட்ட சட்ட சட்டன்னு பாத்ரூமில் தண்ணி கொட்டுது. அடச்சி நீயா போ ஏசுவின் நாமத்தில் அப்படின்ட்டு திருப்பி தூங்கியாச்சு. 3:30 மணிக்கு திடீர்னு அப்படின்னு கதவு நல்லா தட்டி சவுண்டு. நான் முழிச்சு பார்த்தா பக்கத்தில் யாரும் இல்லை, யாரும் கதவை தட்டாலும் இல்லை தங்கியிருந்த இடத்துல. அடச்சி ஏசுவின் நாமத்தில் போ. யார் எனக்காக பாதுகாப்பில் இருக்கா? தூதர்கள் இருக்காங்க. எனக்கு யார் இருக்காங்க? தூதர்கள் இருக்காங்க. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ யார்? நீ விழுந்து போனவன். உன்னை சாத்தான தலையில் போட்டு மிதிச்சிட்டார் எங்கள் அப்பா. அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனை ஏன் நான் பெரிய மனுஷனாக்கணும்? புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7, 8, 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். நீங்க ஜெபிக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது, நீங்க ஜெபிக்கலனாலும் நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் தூதன் உங்களுக்காக இறங்குவான். படிங்க. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலை தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஆமா, எங்க ஒரு ஆபத்து வருதோ அங்க தூதர்கள் உங்களுக்காக இருக்காங்க. பணிவிடை செய்கிற தூதர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவங்க எப்போ வேலை செய்வாங்கன்னா, தூதனே எனக்கு இன்னைக்கு என்ன கோரிப்பாளையம் சுல்தான் பரோட்டா நல்லா அருமையாக தட்டி போட்டு கொண்டு வர இயேசுவின் நாமத்தில்னா அவன் பரோட்டாவை நம்ம மண்டையில் வச்சு தேய்ச்சி போடுவான். தூதன் அதுக்கெலாம் வேலை செய்ய மாட்டான். ஆனால் பிதாவினுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா அவன் வேலை செஞ்சே ஆக வேண்டும். புரியுதுங்களா? அப்போது ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் இயேசுவும் வேறு வேலையே இல்லாமல் போர் அடிக்குதுன்னு சொல்லி, என்னங்க போர் அடிக்குது, என்னப்பா பரலோகத்தில் சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்கிறோம் சேரில், போர் அடிக்குதுப்பா, அதனால் இந்த மனுஷனுக்கு 2 தூதனை அனுப்புப்பா அப்படின்னு அனுப்பலிங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் பாதுகாப்பும் அரவணைப்பும் உங்களை உயர்த்துவதற்கு பணிவிடை செய்வதற்கு 2 தூதர்கள் இருக்காங்க. உங்கள் சேருக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க, நீங்கள் உட்காந்துற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு வேலை வாங்கிறதுக்கு நமக்கு தெரியல. உங்களால் இந்த ஓட்டத்தை தனியாக ஓட முடியாதுன்னு தான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவு இயேசு 2 தூதர்கள் ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆவிக்குரிய யுத்தத்தை தூதர்கள் தான் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் பிதாவினுடைய வார்த்தையை பேசினா அவங்க வேலை செய்வாங்க. இயேசுவே என்னால் முடியல ஆண்டவரே தூதனை அனுப்பு அப்படின்னா தூதன் நவர மாட்டான். இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதிராக இருக்கிறவைகளை ஆண்டவர் நாமத்தில் உடைக்கிறேன்னு சொல்லி பாருங்க, தூதன் அடிச்சு நொறுக்குவான். ஹலோ, புரிஞ்சுதாங்க? இது நாள் வரலும் கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருக்கீங்களா? கேட்டால் ஏன் யூஸ் பண்ணல? சரியான வார்த்தையை சொன்னீங்கன்னா அது வேலை செய்யும். தூதர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. உன் கால்கள் கல்லில் இடராதபடி தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். என்னைக்காவது தூதர்கள் பாதுகாப்பாங்கிற எண்ணத்தோடு நடக்கிறோமா? காலை எடுத்து வச்சு வச்சு பார்த்து நம்மளே நவுந்துக்கிட்டு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தூதர்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்க. என் கால் கல்லில் இடராது. தேவனுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா தூதர்கள் பாதுகாப்பாங்க. புரியுதுங்களா? வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. இப்பொழுது பொறுத்தது போதும் பொங்கியலு சகோதரா. பழைய காலத்தில் மனோகரான்னு சொன்னான் ஒருத்தன், இப்போ நம்ம சகோதரான்னு சொல்லுவோம். சகோதரா சகோதரி கொஞ்சம் எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு வார்ஃபேர் அதிகாரத்தை யூஸ் பண்ணுவோம், அதை பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஒரு விசுவாசி ப்ராஃபெட்டிக்கல் ஆக்ஷன் செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு?
மோசேயை பார்த்து உன் கையை உயர்த்து, நீட்டு, ப்ராஃபெட்டிக்கல் ஆக்ஷன். அப்பொழுது தான் செங்கடல் பிளக்கும். சால்வை எடுத்து யோர்தான அடி, அப்பதான் யோர்தான் பிளக்கும். அந்த கல்லை மோசேயை பார்த்து சொல்றார், அடி, என்ன வரும்? தண்ணி வரும். அது மாதிரி நீங்கள் ப்ராஃபெட்டிக்கலாக ஆக்ஷன் செஞ்சு பழகுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும், ஹலோ நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகள், பணமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லாத்தையும் எழுதுங்க. எழுதி ப்ராஃபெட்டிக்கலாக சொல்லுங்க, இயேசு எல்லாவற்றையும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்காக ஜெயித்து முடிச்சிட்டாரு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் பீஸ் பீஸாக டாராக கிளிட்டுன்னு சொல்லி அதை எழுதினதை சுக்கு நூறாக கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு அதை மிதித்து இயேசு இதையெல்லாம் ஜெயித்து கொடுத்தாருன்னு சொல்லுங்க. இதை பண்ணுங்க, தூதர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஜெயிச்சு தருவாங்க. ஆனால் இதை சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு திருப்பி ஆண்டவரே அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? புரியுதுங்களா? அதனால் ப்ராஃபெட்டிக்கல் ஆக்ஷனுங்கிறது கிழித்து சுக்கு நூறாக போட்டு இயேசு இதை ஜெயித்தார்னு சொல்லி டிக்ளரேஷன். பிசாசு தோற்று போயிடுவான். மலையை பார்த்து ஜெபித்துட்டே இருந்தாதீங்க. எடுத்து டிஃபென்ஸ்லேருந்து அஃபென்சிவாக இறங்குங்க. பிசாசுக்கு எகென்ஸ்டாக இறங்குங்க, மனுஷனுக்கு எகென்ஸ்டாக இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை நீங்கள் சொல்கிறத கேட்காம இருக்கலாம். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பயங்கர டெம்டேஷன். செல்ஃபோனில் போர்னோகிராஃபி, என்னென்னமோ மருந்து, மாத்திரை, அடிக்ஷன் எல்லாம் இருக்குது. குடும்பத்தில் எல்லாருக்கும் சந்தேகம். அவன் சரியில்லை, இவ சரியில்லை, இந்த ஃபோன் யார்கிட்ட பேசுகிறான், அந்த ஃபோன் யார்கிட்ட பேசுகிறான். இப்படியே பிசாசு உங்களை போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். எதிர்த்து பேசுங்க. எல்லா கைகளை உயர்த்துவோம். பிதாவே, என் குடும்பத்தாரோடு 24 மணி நேரம் நான் கூட இருக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தூதர்கள், நீங்க கொடுத்த தூதர்கள் என் மனைவியோடு, கணவனோடு, தாய் தகப்பனோடு, பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நான் அவங்களை ஆக்டிவேட் பண்ணுகிறேன். அவர்களை பாதுகாக்கிறேன். அவர்களுக்கு எந்த தீமையும், டெம்டேஷனோ, சோதனையோ, அடிக்ஷனோ வராதபடி இயேசுவின் நாமத்தில் அந்த தூதர்கள் பாதுகாக்கும்படியாக கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடும் போது தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திருப்பி வராது. அந்த வார்த்தைக்கு தூதர்கள் வேலை செய்வார்கள். சாத்தானும் உலகத்தினுடைய அடிமைத்தனமும், போதையும், வசீகரமும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும், உலகத்தினுடைய தீமையான காரியங்கள் என் குடும்பத்தாரை ஒருபோதும் தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த சக்திகளை நான் பிளாக் பண்ணுகிறேன், தடுத்து போடுகிறேன். எனக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், என் குடும்பத்துக்கு எதிராய், என் ஆசீர்வாதத்துக்கு எதிராய், என்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராய், என்னுடைய செழிப்புக்கு எதிராய், என்னுடைய சமாதானத்துக்கு எதிராய், என்னுடைய நம்பிக்கைக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா எண்ணங்களையும், எல்லா சிந்தனைகளையும், எல்லா செய்கைகளையும், எல்லா தோற்றங்களையும், எல்லா நினைவுகளையும், எல்லா கனவுகளையும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன். எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சமாதானத்திற்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு, எனக்கு சுதந்திரமாய் கொடுத்தவைக்கு எனக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன், கேன்சல் ஆக்குகிறேன். தூதர்கள் அந்த வேலையை செய்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். வேரோடு தீமை அழிந்து போகட்டும். சாபங்களும் முறிக்கிறேன். என் தாய் தகப்பனுடைய அணுக்கள் செயல்பட முடியாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் சரீரத்தில் செயல்படும்படியாக ஆக்டிவேட் பண்ணுகிறேன். என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் மனதை ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறேன். என் எண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பேச்சை ஒப்பு கொடுக்கிறேன். என் செய்கையை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு வியாதி இல்ல. பரிசுத்த ஆவியானவர் வாழுகிற ஆலயம். வியாதி ஜெயிக்க முடியாது. தோற்று போகும். என்னுடைய சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன்.
இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல அவைகள் எல்லாம் நான் ஜெயித்துட்டேன். அவைகள் எல்லாம் நான் எனக்காக எல்லாவற்றையும் வெற்றி எடுத்துட்டாரு. எல்லாவற்றையும் வெற்றி பொய்ய எடுத்தார். நம்ப மாட்டேன். பொய்யை நம்ப பிசாசிய மாட்டேன். மனசுல வைக்கிற பிசாசை மனசுல வைக்கிற பொய்ய நம்ப மாட்டேன். பொய்யை நம்ப தூக்கி மாட்டேன். எறிகிறேன். தூக்கி என் எறிகிறேன். வீட்டில் சமாதானத்தை கட்டளையிடுகிறேன். என்னுடைய சமாதானத்தை என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை பிள்ளைகளை சோதனைக்கு உட்படுத்துகிறேன். என் பிள்ளைகளை எல்லா மனுஷர்களும் எல்லா மனுஷர்களும் எல்லா ஆவிகளும் எல்லா இந்த ஆவிகளும் உலகத்தின் அடிமை பொருட்களும் உலகத்தின் அடிமை பக்கத்தில் கூட வர முடியாதபடி பக்கத்தில் கூட வர பரிசுத்த அக்கினியை பரிசுத்த அக்கினியை அவர்களுக்கு சுற்றி வளைத்து போடுகிறேன். அவர்களை சுற்றி வளைத்து இயேசுவின் போடுகிறேன். நாமத்துல இயேசுவின் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். நான் இனி பொறுத்திருக்க மாட்டேன். நான் இனி பொறுத்திருக்க பரிசுத்த மாட்டேன். ஆவியின் வல்லமையோடு பரிசுத்த ஆவியின் நான் வல்லமையோடு பொங்கி எழுவேன். நான் பொங்கி எழுவேன். தீமையை எதிர்த்து நிற்பேன். தீமையை எதிர்த்து நிற்பேன். அக்கிரமத்தை சகிக்க மாட்டேன். அதை சகிக்க மாட்டேன். நான் எதிர்த்து பேசுவேன். நான் எதிர்த்து பேசுவேன். செயல்படுவேன். எதிர்த்து செயல்படுவேன். ஜீவனுள்ள வார்த்தையை ஜீவனுள்ள பேசுவேன். வார்த்தையை பேசுவேன். தோல்வியான வார்த்தையை பேச மாட்டேன். வார்த்தையை பேச பிரச்சனைகளை மாட்டேன். பேச மாட்டேன். பேச மாட்டேன். இயேசுவின் நாமத்துல அதை இயேசுவின் உடைப்பேன். நாமத்தினால உடைப்பேன். அதை கேன்சல் பண்ணுவேன். அதை கேன்சல் வேரோடு எரித்து போடுவேன். வேரோடு எரித்து என் போடுவேன். குடும்பத்துல என் குடும்பத்துல என் தாய் தகப்பன் வழியா என் தாய் எந்த தகப்பன் வழியா வாசல்களை எந்த வாசல்களை பிசாசு உபயோகித்தாலும் பிசாசு அவன் உபயோகித்தாலும் வெளியேறும்படியாக அவன் வெளியேறும்படியாக அந்த வாசல்களை அடைப்பேன். அந்த வாசல்களை இயேசுவின் அடைப்பேன். நாமத்துல வாசல்கள் இயேசுவின் அடைப்பேன். நாமத்தினாலே வாசல்களை அவன் அடைப்பேன். உள்ள வர முடியாது. அவன் உள்ள வர முடியாது. என் குடும்பத்துக்குள்ளாக என் குடும்பத்துக்குள்ளாக என் மனதுக்குள்ளாக என் மனதுக்குள்ளாக என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக என் ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஆரோக்கியத்துக்குள்ளாக ஆரோக்கியத்துக்குள்ளாக அவன் வர முடியாது. அவன் வர முடியாது. அவன் இதுவரை இதுவரை கை வைத்திருக்கிற விஷயங்களை வைத்திருக்கிற விஷயங்களை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் அவன் நாமத்தில் கையை உடைக்கிறேன். அவன் கையை உடைக்கிறேன். கையை உடைக்கிறமே ஆக்ஷன் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்திலே என்னை பிடித்திருக்கிற என்னை பிடித்திருக்கிற சாத்தானுடைய கரத்தை சாத்தானுடைய கரத்தை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் உடைக்கிறேன். நாமத்தினாலே உடைக்கிறேன். அவன் பிடி முற்றிலும் தளர்வதாக உடைந்து போவதாக அவன் பிடி ஒன்றுமில்லாமல் போவதாக ஒன்றுமில்லாமல் போவதாக சாத்தானுடைய பிடி தளர்ந்தது. சாத்தானுடைய பிடி முற்றிலுமாக அழிந்தது. வெறுமையா இருக்கிற இடத்துல பரிசுத்த அக்னியை நிரப்புகிறேன். பரிசுத்த அக்னியை நிரப்புகிறேன். வெறுமையான இடம் என்னிடத்துல ஒன்றும் இல்ல. முழுவதுமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நான் பரிசுத்த ஆவியின் அக்னியினால் சூழப்பட்டிருக்கிறேன். உள்ளும் புறமும் பரிசுத்த அக்னி இருக்கிறது. பரிசுத்த அக்னி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அது மங்குவதில்ல, குறைவதில்ல. வியாதியை எரித்து போடும். தரித்திரத்தை எரித்து போடும். சாபத்தை எரித்து போடும். மன உளைச்சலை எதிர்த்து போடும். சந்தேகத்தை எரித்து போடும். சமாதானத்தை கட்டளையிடும். ஆவிக்குரிய கனிகளை செயல்படுத்தும். அந்தகாரம் தோற்று போகும். வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தில் நான் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன். நாமத்தில் வெளிச்சத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அறிக்கையை தினமும் சொல்லி பாருங்க. பிசாசு துண்டக்கான துணியக்கான திணறி ஓடிடுவான். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை எடுத்து யூஸ் பண்ணதான் உங்களுக்குள்ள காண்டாமிருகத்துக்கு ஒத்ததான வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. மதில் சுவர்களை தாண்டுவீர்கள். ஆமென். ஆண்டவருடைய பலன் இப்படித்தாங்க செயல்படும். ஹல்லேலூயா. சார்ஜ் ஆச்சா? கொஞ்சமா அது சார்ஜ் ஆச்சா? ஆமென். இனி இப்படி அறிக்கை செய்வோமா? ஆமென். இப்படிப்பட்ட அறிக்கை, இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதைத்தான் ஆண்டவர் விருப்பப்படுறார். பரலோகம் அப்படியே நேரம் உங்களுக்கு பிபி ஏறுதுல, பரலோகத்தில் பிபி ஏறி இருக்கும். அப்பா, என் மனுஷன் பொங்கிட்டான், என் புள்ள பொங்கிட்டான், இன்னி அடிச்சு நவுத்துறோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெப வேண்டுகோள் முடிக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய 25 வருட நண்பர் ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. எப்படி ஜெபிக்க போகிறோம்? எப்படி ஜெபி? பிதாவுடைய வார்த்தையை வச்சு எப்படி? தூங்கிக்கிட்டவா? எப்படி? எப்படி? போர் அக்னி அதிகாரத்தோட. புஷ்பராஜ் என்ற நண்பருக்காக சொல்லுங்க. புஷ்பராஜ் என்கிற நண்பருக்காக அவரிடத்தில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் அநியாயமாய் வைத்திருக்கிற அவருடைய எதிராளி இடத்திலிருந்து நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் திரும்பி அவர் கைகளில் வரும்படியாக பிடித்து வைத்திருக்கிற தீய சக்திகள், எண்ணங்கள், செய்கைகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க கேன்சல் பண்ணுகிறோம். அவருக்கு வெற்றி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்க விசுவாசத்துல அறிக்கையிட்டு இருக்கிறோம். அது கிடைச்சது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தேங்க்யூ. நன்றிங்க அந்த ஜெபத்துல.
அதனால தயவு செய்து இந்த சபை ஆவியானவர் உணர்த்துறது, யோர்தான் நதி பழக்கணும்னா வானம் திறந்த அபிஷேகத்தை யூஸ் பண்ணுங்க. மழையை பார்த்து எதிர்த்து பேசுங்க. மழையை பார்த்து ஜெபிக்காதீங்க. ஜெபம் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. நீங்க பேசுனா கர்த்தர் பேசுறதா இருக்கணும். செய்வோமா? அப்ப பிப்ரவரி இழந்தவைகள் எல்லாம் உங்க கைக்கு வரும். ஏழத்தனையாக இயேசுவின் நாமத்தில் எனக்கு வந்து சேரும். 1000 மடங்கு எனக்கு கிடைக்கும். சமாதானம், ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு இயேசுவின் நாமத்தில் இந்த 2026 எனக்கு கிடைக்கும். 4 திசைகளிலிருந்து தூதர்கள் பணத்தை இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார்கள். பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உயர்வும் மரியாதை எனக்கு வரும். ஊழியம் அதிகரிக்கும், ஊழியம் பெருகும், ஆத்மாக்கள் கொண்டு வரப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆணையை பிறப்பிக்கிறேன். இப்படி அதிகாரத்தோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். நன்றி.